நேரம் 10 மணி. ஆல் இண்டியா ரேடியோ ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் தொடர் நிகழ்ச்சியின் 4ஆம் பகுதி கேட்கலாம். பிரகலாத சரித்திரம் வழங்குபவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள். ஜீவனஸ்மரணம் சத்குரு சுவாமினஹ ஷ்யாமா காச்சன சந்திரிகா த்ரிபுவனே புண்ணியாத்மனா மானனே சீமா சூன்ய கவித்வ வருஷ ஜனனி யா காபி காதம்பினி மாராராதி மனோ விமோஹன விதௌ காஜித்தமஹ கந்தளி காமாட்சியாஹ கருணாகடாட்சலஹரி காமாய மே கல்பதாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்க்ரயே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். பக்தவாத்சல்ய ஜலதேஹ பரமானந்தரூபிணः அஸ்மதாச்சார்யராஜஸ்ய பிரபன்னோஸ்மி பதாம்புஜம் த்ரியம்பகபுராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூಢமஹம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய புண்ணிய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம். அஜாமிள சரித்திரத்தை யோகீந்திராளான சுகாச்சாரியால் கங்கா தீரத்தில் பரீட்சித் சக்கரவர்த்திக்கு உபதேசம் பண்ணிட்டு வராள். நாம சங்கீர்த்தனத்தால சமஸ்த துருத்தங்களும் விலகும், நரக யாத்தனையெல்லாம் விலகும் என்பதற்காக அஜாமிளனுடைய சரித்திரத்தை சொல்றாள். அஜாமிளன் என்ற பிராமணன் கான்யகுப்ஜம்ங்கிற தேசத்தில் இருந்தான். கல்யாணம் பண்ணின பத்னியை தியாகம் பண்ணி துஷ்ட ஸ்திரீயோட கூட சேர்ந்து 10 பிள்ளைகளை பெற்று ஸ்வதர்மத்தெல்லாம் விட்டு மகாபாபியாக இருந்தான். 88 வயசாச்சு. 10 பிள்ளைகள். கடைசி பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சான். அந்த குழந்தை இடத்துல எல்லையில்லாத பிரியம். ஒரு தினம் ராத்திரி படுக்கையில் படுத்து காலையில் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் பொழுது 3 பட்டர்களை யமதூதர்களை பார்த்தான். பயங்கரமான ரூபம், செம்பட்ட மயிறு, தத்தி பல்லு, பயங்கரமான ரூபம், கையில் பாசக்கயிறு, பெரிய கொட்டாப்பிளி இதோடு வந்திருக்காள். சபாசஹஸ்தாம் ஸ்திரீம் திருஷ்ட்வா புருஷான் பிருஷதாருணானே. இப்படிப்பட்ட தூதர்களை பார்த்ததே நடுநடுங்கி தன்னை அழைக்க வந்திருக்காள்னு தெரிஞ்சு வாசல்ல விளையாடிட்டு இருந்த கடைசி குழந்தையே நாராயணான்னு கத்தினான். தூரே கிரீடனகாசக்தம் புத்திரம் நாராயணாஹ்வயம் பிராவிதேன ஸ்வரேணோச்சைஹ ஆஜுஹாவாகுலேந்திரியா. பயத்தினாலே உளறி நாராயணான்னு கத்தினான். குழந்தை காதல விழல. வைகுண்டத்திலேருந்து விஷ்ணு தூத்தாள் வந்து குதிச்சுட்டாள். 4 பேர்கள் திவ்ய ரூபத்தோட. அவளுடைய தேஜஸ்னால யமதூத்தாள் எட்டி போய் விழுந்தாள். யமதூதர்கள் 3 பேர்களும் விஷ்ணு தூத்தாளை பார்த்து நீங்கள் 6 தேவர்களா, உபதேவர்களா, அல்லது அணிமாதி சித்தி பெத்த மகான்களா, இந்த பாப்பி இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்களே என்னன்னு கேட்டாள். விஷ்ணு தூத்தாள் நாங்கள் நாள். இவன் மகா பாப்பியாச்சே, நீங்கள் வரலாமான்னு யமதூத்தாள் கேட்டாள். இவன் பண்ணின பாபத்தை சொல்லுங்கள்னு கேட்டாள் விஷ்ணு தூத்தாள். அப்பொழுது அவன் பண்ணின பாபங்களை எல்லாம் சொல்லி, கல்யாணம் பண்ணின பத்னியை தியாகம் பண்ணுறதுக்கு மேலே பாபம் உண்டா, மகா பாபி,
வேறு ஸ்திரீயை சேர்த்து 10 குழந்தைகளை பெற்று சுதர்மத்தெல்லாம் விட்டவன். இவன் பண்ணின பாபத்துக்கு 13 பேர்கள் சாட்சி போட்டிருக்காள்னார். இவனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த 13 பேர்களும் க்ஷணே க்ஷணே கவனிச்சுட்டே இருக்காளாம். யாராருன்னாள்? சூர்யோக்னிமருத்காவः சோமஹ சந்தியாஹனீதிஷः கங்குஹ் காலோ தர்ம இதி ஏதே தைஹ்யஸ்ய சாட்சிணः. சூரியன், அக்னி, ஆகாசம், காத்து, பசு, சந்திரன், சந்தியா தேவதே, ராப்பகல், 10 திக்குகள், ஜலம், பூமி, காலம், தர்ம தேவதை, இப்படி 13 பேர்கள் சாட்சி போட்டிருக்காள். மகா பாபின்னு சொல்லி சொன்னாள். உடனே விஷ்ணு தூத்தாள், இந்த ஒரு ஜென்மாவனுடைய கணக்கு தானே உங்களிடத்துல இருக்கும். எங்க வைகுண்டத்திலே இவன் பண்ணின கோடி ஜென்ம கணக்கு இருக்கு. கோடி ஜென்மாவில் பண்ண பாபம் போயிடுத்து. அயம் விஹிகிருத நிர்வேஷா ஜன்மகோட்யம் ஹசாமபி யத்யாஜஹார விவசஹ நாமே ஸ்வஸ்த்யயனம் ஹரே. இவன் கோடி ஜன்மாவில் பண்ணின பாபம் போயிடுத்து நாளாம் விஷ்ணு தூத்தாள். சகல மங்களத்துக்கும் இருப்பிடமான மோட்சப்பிரதமான பகவன் நாமாவை சொன்னானே விவசனாயிருந்து நாள். இது பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து காக்கிறாள். பகவானுடைய கருணையும் அவனுடைய நாம மகிமையும் நினைச்சு பார்த்து பட்டத்திரி தவறி கூட கட்டுட்டாள். கோடி ஜன்மாவில் பண்ண பாபம் போச்சுன்னு தான் விஷ்ணு தூத்தாள் சொன்னாள். அந்த பக்தி அதிசயத்தினாலே பட்டத்திரி 1000 கோடி ஜன்மாவிலே பண்ணின பாபம் போயிடுதுன்னு குருவாயூரப்பா உன்னுடைய தூத்தாள் சொன்னாளாமே. நிஜமான நாள். சுவாமியும் பக்தனிடத்தில் இருக்கிற பிரேமையில ஆமான்னு விட்டாள் கவனிக்காமே. இவனும் கபடமா கேட்கல, சுவாமியும் மோசம் போயிடல. அனேனபோ ஜன்ம சஹஸ்ர கோடிபிஹி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதிः கிருதா யதக்ரஹீன் நாம பயாகுலோ ஹரேः இதி பிரபோ தத்புருஷா பபாஷிரே. நிஜமானு கேட்டாள். சுவாமி ஆமான்னு விட்டாள். 1000 கோடி ஜென்மாவில் பண்ண பாபம் போயிடுதுன்னு விட்டாள் பட்டத்திரி சொன்னதே. அப்படி பக்தாளுக்கு வசப்பட்டவன் தெய்வம். இப்படி விஷ்ணுதூத்தாள் சொன்னாள். இதை பட்டத்திரி மறுபடியும் காக்கிற போது ஸ்ருதி ஸ்மிருதி இதுகள்னால சொன்ன பிராயஷ்சித்தத்தாலே பாபம் போகுமே தவிர்த்து வாசனை போகாது. வாசனை போகணுமேயானா பகவன் நாம சங்கீர்த்தனம் கதா சிரவணாதிகள்னால்தான் போகும். வாசனை தொலையணும். உள்ளிப்பூண்டு அரைச்சி கையில் வலின்னு போட்டுனுட்டா மறுபடியும் ஸ்நானம் பண்ணுற போது அந்த 10 போட்டதெல்லாம் போயிடும். அந்த வாசனை போகாது. அது போகணும்னா கஸ்தூரியை வச்சு தேய்க்கணும். அதுபோல பக்தியினால்தான் வாசனை போகும்னு இப்படி சொன்னார்கள். இதை கேட்டு யமதூத்தாள் நடுநடுங்கி பக்கத்தில் நின்னாள். இத்தனையும் கேட்டுருந்தான் அஜாமிளன். நாம சங்கீர்த்தனம் புத்திரோபச்சாரித்தமான நாமாவே இப்படி சொன்னானேன்னு அப்போ சொல்கிற போது சொன்னாள், அவன் பகவன் நாமா சொல்லலையே, புத்திரோபச்சாரித்தமான நாமாவேன்னா சொன்னான்னு யமதூத்தாள் காட்டாள். இத்தனையும் அஜாமிளனும் கேட்டுக்கிட்டே இருக்கான். கண்ணை மூடிண்டு அவ பேசுகிற பேச்சே. அப்பொழுது பத சொன்னாள், பகவன் நாமான்னு இவனுக்கு தெரிய வேண்டாம். இவன் நாராயணான்னு சொன்னதும் பகவானுக்கு இவனுடைய நினப்பு வந்துடுத்துன்னாள். மெத்த மேல ஒருத்தன் உட்கார்ந்துண்டு தன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவரை சார்னு கூப்பிட்டா ரோட்டில் போகிறவன் கொடையை மடக்கிவிட்டு வரான் தன்னை கூப்பிட்டதாக நினச்சி. அது மாதிரி இவன் புத்திரன நாராயணான்னு கூப்பிட்டதும் சுவாமி தன்னை கூப்பிட்டதாக நினைச்சுட்டாள் அஜாமிலனை. அஜாமிலனை பகவான் நினைச்சா போறாதோ. நாம வியாகரணம் விஷ்ணோ தத்விஷயாமதிஹி. பகவான் ஸ்மரிச்சத்தினாலேயே சமஸ்த பாபமும் போயிடுதுன்னாள். பகவன் நாமான்னு இவனுக்கு தெரியாதேன்னாள். தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னுட்டாள். ஏன்னாள் மருந்தினுடைய சக்தியோ நாமாவனுடைய வைபவமோ மந்திரத்தினுடைய மகிமையோ நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒத்தன் பேதி மாத்திரையே இருட்டிலே தாம்பூல மாத்திரேன்னு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டா பேதி மாத்திரை செய்யறது அது செய்யாமல் என்னவா விடும்? என்னவா செய்யலாம் நாம் தாம்பூல மாத்திரேன்னு நினைச்சுட்டு இருக்கேனேன்னு கேட்டா உன் நினைப்ப அந்த சக்தி எதிர்பார்க்காது. வஸ்து சக்தி புத்திம் நாபேட்சத்தேனாள் ஆச்சாரியாள். நெருப்புன்னு தெரியல தொட்டுட்டான், சுடலாமான்னு கேட்கலாமோ? அது மாதிரி தான் யதாகதம் வீரியதமம் உபயுக்தம் யத்ருச்சயா அஜானதோப்யாத்மகுணம் புர்யான் மந்த்ரோப்யுதாஹ்ருதஹ. உயர்ந்த ஔஷதம்
அது செய்யறத செஞ்சே தீரும். அதே மாதிரி தான் மந்திரம் நாமாவும். அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டாம். வாதபுரநாதா மாம் ரட்சரட்சா, ஹே குருவாயூரப்பா என்னை ரட்சிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும்னு சொன்னா வாதபுரநாதாங்கிறது சம்போதனம்னோ, மாம்ங்கிறது கர்மான்னோ, ரட்சரட்சாங்கிறது கிரியேன்னோ நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. குருவாயூரப்பனுக்கு தான் தெரியணும், தெய்வத்துக்கு தெரியும். அதனால மந்திரத்தினுடைய அர்த்தம் தெய்வத்துக்கு தான் புரிய வேண்டும். புத்திரனுடைய நாமாவை சொன்னாலும் நாராயணான்னு சொல்லிவிட்டான். என்னத்துக்கு 4 எழுத்து சொன்னான்கிறாள். யதா நாராயணாயேதி ஜகாத சதுரக்ஷரம். இந்த சந்தர்ப்பத்தில் 4 எழுத்து சொன்னானே, நாரான்னு சொன்னா போரும், நான் ஆரம்பிச்சா கூட போரும். அவனுடைய பாபங்கள்லாம் கோடி ஜென்மாவில் பண்ணின பாபம் போயிடுத்து. இது பகவானுடைய காருண்யத்தினுடைய பெருமைன்னு விஷ்ணுதூத்தாள் சொன்னாள். இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு யமதூத்தாள் நடுங்கிண்டு ஓடி போயிட்டாள். இதை கேட்டான் அஜாமிளன். ஆஹாஹா, புத்திரோபச்சாரிதமான நாமாவே ஜபிச்சத்துக்கு இத்தனை பலமா? விஷ்ணுதூத்தாள் காலை பிடிச்சி கதறணும்னு நினைச்சான். உடனே விஷ்ணுதூத்தாளும் வைகுண்டம் போயிட்டாள், மறைஞ்சுட்டாள். இவன் கண்ணில் இப்போ படப்படாதுன்னு. இதனாலே க்ஷணசங்கேன சாதுஷு, சாது சங்கம் ஒரு க்ஷணிக காலம் அஜாமிளனுக்கு கிடைச்சதுனாலே ஹரித்வாரம் போய் பகவானுடைய ஆலயத்திலே நாமசங்கீர்த்தனம் பண்ணி சில தினங்கள் ஆனதே. அதே விஷ்ணுதூத்தாள் விமானத்தில் வந்து அஜாமிளனை அழிச்சுன்னு போயிட்டாள் வைகுண்டத்துக்கு. இந்த பிராகிருதமான சரீரத்தை கங்கா ஜலத்தில் விட்டுட்டு திவ்ய சரீரத்தோடு புறப்பட்டு போயிட்டான். இங்கிருந்து யமதூத்தாள் போய் யமனிடத்திலே, உங்களுக்கு மேலே கூட அதிகாரிகள் இருக்காளா, இப்படி பாபியான அஜாமிளனே பகவன் நாமா சொல்லிவிட்டான்னு விஷ்ணுதூத்தாள் வந்துட்டாளேன்னு சொல்லி கேட்டாள். அப்பொழுது யமதர்மராஜா, அப்பா நாமாவனுடைய மகிமை எங்க 12 பேர்களுக்கு தான் தெரியும் நாள். யாராரு நாள்? ஸ்வயம்போர் நாரத சம்பு குமார கபிலோ மனு பிரஹ்லாதோ ஜனகோ பீஷ்ம பலிர்வையாசகிர்வயம் द्वादशैते विजानीमः धर्मं भागवतं भटाः. பிரம்மதேவன், நாரதசுவாமி, பரமேஸ்வரன், சனத்குமாரர், கபிலர், மனு, பிரஹ்லாதர், ஜனகர், பீஷ்மர், மகாபலி, சுகாச்சாரியாள், வயம் நாள் யமதர்மராஜா எங்க 12 பேர்களுக்கு தான் தெரியும் நாமாவனுடைய மகிமே. ஆகினாலே இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமானா, தம் தூத்தாளே பகவன் நாமாவை உளறி சொன்னா கூட போரும், கரையேறி விடலாம். மகாபாபியான அஜாமிளன் உளறி சொல்லி கரையேறி இருக்கான். அப்படி இருக்கிற போது சதாச்சார சம்பன்னாளாய் நல்ல மார்க்கத்தில் இருந்துட்டு அழகாக பகவன் நாமாவை சொல்றவாளை பத்தி காக்கணுமா? ஏதாவதாலம் அகநிர்ஹரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவதோ குணகர்மநாம்னாம் விக்ருஷ்ய புத்திரமகவானி யதஜாமிளோபி நாராயணே திம்ரியமாணையாய முக்திம். இப்படி சொல்லிவிட்டு இதிலிருந்து யாரை இன்னமே யமலோகத்துக்கு அழைச்சின்னு வந்து நரகத்தில் ஹிம்சை பண்ணணும் தெரியுமான்னாள். எந்த நாக்கு பகவான் நாமா சொல்லலையோ, எந்த தலை பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலையோ, எந்த கால்கள் பகவானுடைய ஆலயங்களை போய் வலம் வல்லையோ, எந்த காதுகள் பகவத்குணம் கேட்கலையோ, எந்த மனசு பகவானை ஸ்மரிக்கலையோ அவள்லாம் அழிச்சுன்னு வரணும் நாள். ஜிஹ்வானபக்தி பகவத்குணராமதேயம் சேதஸ்சன ஸ்மரதி தச்சரணாரவிந்தம் கிருஷ்ணாய நோ நமதி யச்சிரஜே கதாபி தானானயத்வமசதோ அகிருத விஷ்ணு கிருத்யானி. இப்படி சொல்லி நாம மகிமையை உபதேசம் பண்ணினாள். இந்த சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் சொல்றாள். நான் இங்கு வரும்பொழுது மலை பர்வதத்திலே அகஸ்தியாச்சாரியாள் பகவான் உபாசிச்சுருந்தாள். பாதி பூஜையிலே மௌன விரதத்தை விட்டுவிட்டு ஆசீனோ ஹரி அர்ச்சயன் பூஜை பண்ணிட்டு இருக்கிற போது சொன்னாள், அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற போது சொன்னாள் நாள். இதற்கு ஸ்ரீதரிய வியாக்கியானத்தில் பாதவ் ஸ்பிருஷன் தான் பூஜை பண்ணிட்டு இருக்கிற சுவாமியினுடைய 2 காலையும் தொட்டுக்கொண்டே சொன்னாலாம், பிரமாணம் பண்றேன் நாமா சமஸ்த பாபத்தையும் போக்கும். அவசனா இருந்து சொன்னா கூட சிம்மத்திரஸ்தைர் மிருகைரிவா, சிங்கன் கத்தின் இடத்துல க்ஷுத்ர மிருகங்கள் இருக்குமா, அது மாதிரி சமஸ்த பாபமும் பகவான் நாமாவை அவசனா இருந்து சொன்னா கூட நீங்கி விடுங்கிறத பகவானுடைய சரணத்தை தொட்டுண்டு சொல்றேன்னு இப்படி சொன்னாள். இந்த சரித்திரம் சொல்லி விருத்ராசுர வதம் சொல்லி மகா புண்ணிய சரித்திரம் சப்த மருத்துக்களுடைய உற்பத்தியெல்லாம் சொன்னாள். உடனே ராஜா கேள்வகட்டாள், பகவான் எல்லாருக்கும் சமானந்தானே, அசுரால் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் சமானந்தானே,
அசுராலெல்லாம் வதம் பண்ணி தேவதைகளுக்கு அனுகூலமாக இருக்கலாமான்னு கேட்டாள். அதற்காக ராஜசூய யாகத்தை போய் ஆரம்பித்தாள். தர்மபுத்திரர் ராஜசூயம் பண்ணினாள். ஒவ்வொருத்தர ஒரு வேலை செய்ய முடியா சொன்னாள். சுவாமி ஒரே ஒரு வேலை தான் செய்ய போறேன்னு விட்டாள். என்ன நாள் யாகசால வாசல்லே தங்க கங்காளத்திலே ஜலத்தை வச்சுண்டு தங்க சொம்ப வச்சுண்டு ருக்மிணி சத்யபாமையோட மகான்களுடைய சரணங்களையெல்லாம் அவளை தீர்த்தம் பட சொல்லி தான் அலம்பி தன் பீதாம்பரத்தால் தொடச்சி சந்தனம் விட்டு குங்குமம் விட்டு புஷ்பத்தால் அர்ச்சிச்சு அந்த தீர்த்தத்தை தன் தலையில தான் வருஷிச்சுக்க போறேன்னு விட்டாள். கிருஷ்ண பாதாவனேஜனேன்னாள். இதை வட்டத்திலே குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள். குருவாயூரப்பா நீ இப்படி தங்க சொம்பும் ஜலமுமாய் உட்கார்ந்துருந்தையாமே நிஜமாங்கிறாள். சுவாமி ஆமாங்கிறாள். பிரச்சக்ருஷி யுதிஷ்டிரே ததனுராஜசூயாத்வரம் பிரசன்ன பிருதகீ பவத் சகல ராஜகௌயாகுலம் த்வமப்யை ஜகத்பதே த்விஜபதாவனேஜாதிகம் சகர்த்த கிமு கத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதி. ராஜாதி ராஜாக்கள்லாம் ராஜசூய மகாயாகம் பிரம்மரிஷிகள்லாம் நடக்கிற பொழுது ஹே குருவாயூரப்பா துவமப்பியை ஜகத்பதே சர்வ ஜகத்துக்கும் பத்தியான நீ த்விஜபத அவனேஜாதிகம் மகான்களுடைய சரணத்தை அலம்புவதும் பீதாம்பரத்தால் துடைப்பதும் சந்தனம் குங்குமம் புஷ்பம் இவைகள்னால் நீ அர்ச்சனை பண்ணி அந்த தீர்த்தத்தெல்லாம் உன் தலையினால கிரகிச்சையாமே நிஜமானு கேட்டாள். சுவாமி ஆமான்னாள். தர்மபுத்திரனுடைய பாக்கியத்தை என்ன சொல்லுவேன்? யஜ்ஞாராத்தியனான தெய்வம் இப்படி காத்துக்கிட்டு இருந்தியே. துவமப்யை ஜகத்பதே த்விஜபதாவனேஜாதிகம் சகர்த்த கிமு கத்யதே நிருபவரஸ்ய பாக்யோன்னதி. இப்படி ராஜசூய யாகம் நடந்து பூர்த்தியாகிற சமயத்திலே முதல்ல யார பெரியவாளை பூஜை பண்றதுன்னாள். சகதேவன் கோபாலன் நமக்கு தெய்வம், அவனை பூஜை பண்ணணும் நாள். சுவாமியை பூஜிச்சு பொன்னாடை போத்தி சந்தனம் பூசி புஷ்பமாலையை சாத்தி பிரதட்சணம் பண்ணி நமஸ்கரிச்சு எல்லாரும் ஆனந்தப்படுற போது சிசுபாலன் பகவானை ரொம்ப எழுந்திருந்து நிந்திச்சு விட்டான். பகவானுடைய சக்கரம் அவன் கழுத்தை போய் அறுத்தது. அவனிடத்துலேருந்து ஒரு ஜோதிஷ் பரப்பு பகவானிடத்துல சேர்ந்தது. இதை பார்த்து தர்மபுத்திரன் நாரதரை பார்த்து காட்டாள். மகா பாபி அவன் ஜோதிஷ் பகவானிடத்துல வரலாமான்னு காட்டாள். சுவாமியை போய் அடையிறதுக்கு ஏதோ பக்தி மட்டும் ஒரு மார்க்கம் நினைக்காதே, பல மார்க்கங்கள் உண்டு. கோப்ய காமாதி பயாத் கம்சஹ த்வேஷாச்சைத்யாதயோ நிருபாஹ சம்பந்தாதி விஷ்ணய ஸ்நேஹாதி யோயம் பக்த்யாவயம் விபோ. கோபிகளெல்லாம் காமசுகத்தை அனுபவிக்கணும்னு போனாள். காமம் சாதனமா இருந்தது. போனடம் பகவானா போயிட்டாள். கிடைச்சுடுத்து க்ஷேமம். கம்சன் பயந்து பயந்து பகவானை ஸ்மரிச்சான். துவேஷத்தால பகவான் நினைச்சான் சிசுபாலன். எதுக்களெல்லாம் பகவானுக்கு பந்துக்கள், பாண்டவாளன் நீங்கள்லாம் ஸ்நேகிதர்கள், அதனால் நினைச்சு நினைச்சு க்ஷேமத்தை அடைகிறீர்கள். நாரதாதிகளான நாங்கள்லாம் பக்தியினால கரையேறோம்னு சொல்லி சிசுபாலனும் தந்தபக்தனும் வைகுண்டத்தில் ஜெய விஜயாளாய் காவக்காத்து சனகாதிகளுடைய சாபத்தினாலே 3 ஜென்மா சத்ருக்களாக பிறந்து இது கடைசி ஜென்மா கரையேறாள்னு சொன்னாள். முதல் ஜென்மா ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சன். ஹிரண்யாட்சனை வராகாவதாரம் பண்ணி வதம் பண்ணினாள். ஹிரண்யகசிபுவே நிருசிம்மாவதாரம் பண்ணி வதம் பண்ணினாள்னு சொன்னாள். உடனே நிருசிம்மாவதார சரித்திரத்தை சொல்லணும்னு பிரார்த்திச்சாள் தர்மபுத்திரர். நாரத சுவாமி இந்த சரித்திரத்தை வருஷிச்சாள். அதைத்தான் சுகாச்சாரியாள் பரீட்சத்துக்கு சொல்றாள். ஹிரண்யாட்சனை பகவான் வதம் பண்ணதே ஹிரண்யகசிபுவான தமையன் பகவானிடத்துல துவேஷம் கொண்டு மந்தர மலையிலே ஆயிரக்கணக்கான வருஷம் தபசு பண்ணி தபோக்னி ஜகத்தை எரிக்க ஆரம்பிச்சதே. பிரம்மா நேர அப்பா தபசு போரும் கேளு வரண தரேன் நாள். உடனே வரன் கேட்டான். உங்கள்னாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிராணினால எனக்கு ஷா உதவாது, ராத்திரியிலையும் உதவாது, பகல்லையும் உதவாது, வீட்டுக்குள்ளேயும் உதவாது, வெளியிலையும் உதவாது, மிருகத்தால் உதவாது, மனிதர்கள்னால உதவாது, உயிருள்ள வாழ்நாள் உதவாது, உயிரில்லாத வாழ்நாள் உதவாது, ஆகாசத்திலையும் உதவாது, பூமியிலையும் உதவாது என்றெல்லாம் கேட்டான். எல்லாத்துக்கும் சரி சரின்னு விட்டாள். உடனே இந்த வரணை வாங்கிண்டு ராஜ்யத்துக்கு இன்னமே தனக்கு மரணமே இல்லைன்னு தீர்மானம் பண்ணி விட்டான். அப்படி சந்தோஷப்பட்டு சாதுக்களை ஹிம்சை பண்ணுறதுன்னு ஆரம்பித்து ஹிம்சை பண்ணினான். 4 புத்திரால் அவனுக்கு. 4வது புள்ளை பிரகலாதன் பரமபாகவதன். அந்த புத்திரனுக்காக பிரபுக்களான அசுராளுடைய குழந்தைகளை எல்லாம் சேர்த்து தனியாக வித்யாசாலை வச்சு
சுக்ராச்சாரியனுடைய புத்திராளான சண்டாமர்கால வாத்தியாராக வைத்து பாடங்கள்லாம் சொல்லி வைக்க சொன்னான். இப்படி குழந்தை படிச்சுட்டு இருந்தாள். ஒரு நாளைக்கு குழந்தை ஆற்றுல விளையாடிட்டு இருக்கிற பொழுது மடியில் எடுத்து வச்சு, நீ படித்த பாடத்துக்குள்ளே எது நல்ல பாடம் சொல்லு பிரகலாதான்னு ஹிரண்யகசிபு காட்டான். அப்பொழுது குழந்தை அஞ்சலி பண்ணி, தத்சாது மன்யே அசுரவர்யதேகினாம் சதா சமுத்விக்னதியாமசத்கிரஹாதி ஹித்வாத்மபாதம் கிருஹமந்தகூபம் வனங்கதோ யத்தரிமாஸ்ரயேத. அப்பா, இந்த வீடு வாசல் பணங்காசி இதை நம்பி வீட்டிலேயே இருந்துட்டு பகவானை மறந்துட்டு இருக்கானே, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடானது ஆத்மாவை தள்ள வந்த பாழுங்கிணறு. எப்படி காட்டில் இருக்கிற பாழுங்கிணறு மேலே பில்லெல்லாம் மூடி பசுக்கள் வந்து இறங்கி அப்படி பில்லுன்னு நினச்சின்னு காலை வச்சு தலையை வச்சு கீழே விழுந்து மறிக்குமோ, அது மாதிரி ஆத்மாவை தள்ள வந்த இடம் இந்த வீட்டை விட்டுவிட்டு வனம் கதஹா இது ஹரி ஆசிரயே தான், காட்டுக்கு போகணும், ஹரிபஜனம் பண்ணணும்னு சொன்னாலாம் 5 வயசு குழந்தை. உடனே கலுக்குன்னு சிரிச்சான். ஜஹாச புத்திர்பாலானாம் வித்யதே பரபுத்திபி. யாரோ விஷ்ணுவை சேர்ந்தவர்கள் குழந்தைக்கு இம்மாதிரி சொல்லி கொடுத்துருக்காள்னு நினைச்சு சிரிச்சு குருபுத்திராளை கூப்பிட்டு, விஷ்ணு பக்தாள் இனி குழந்தை நேரத்தில் வராமல் இருக்க முடியா காவல் போட சொல்லி வித்யாசாலையை சுற்றி காவல்லாம் போட சொல்லிவிட்டான். குருபுத்திராலும் கூப்பிட்டு, இதெல்லாம் உனக்கு ஆறு சொல்லி கொடுத்தாள்னு கேட்டாள். அப்பொழுது சொன்னாள், இது உத்தரம் சொல்லி கொடுத்து எனக்கு வல்லே, சர்வேஸ்வரன் என் உள்ள இருக்கான், என் சித்தம் உருகுறது, அதனால அவனிடத்துல பிரேமை எனக்கு ஏறி இருக்குன்னாள் பிரகலாத சுவாமி. எப்படி காந்தத்தினுடைய சந்நிதியில கீழே கிடக்கிற இரும்பு தானா ஓடி வருதோ அது மாதிரி இருக்குன்னு சொன்னாள். உடனே குருபுத்திரால் அதட்டி, நாங்கள் சொல்லி கொடுக்குற ராஜநீதி தான் நீ படிக்கணும்னு சொல்லி குழந்தைய நிர்பந்தம் பண்ணி படிக்க சொன்னாள். இப்படி படித்து சில நாட்கள் ஆனது. ராஜநீதிகளையெல்லாம் அழகா சொல்ல ஆரம்பிச்சுட்டாள் பிரகலாதன். பிரகலாதனை அலங்காரம் பண்ணி கயாதுங்கிற பிரகலாதனுடைய தாயார் ஒரு நாளைக்கு வித்யாசாலைக்கு அனுப்பிச்சிருந்தாள். அன்றைய தினம் குழந்தையை தூக்கிண்டு போய் குருபுத்திராள் சபையில் ஹிரண்யகசிபுட்ட காட்டி, ஞாத ஜேய சதுஷ்டயம், இவனுக்கு சாமதான பேத தண்டம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ராஜநீதியெல்லாம் நீங்கள் கேட்கணும் பாடம் நாள். உடனே குழந்தையை கூப்பிட்டு எந்த பாடம் மறக்காமல் இருக்கணும்னு கேட்டாள். அப்பாவுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ணி காலை போய் தொட்டு கண்ணில் ஒத்திண்ட குழந்தையை மடியில் எடுத்து வச்சுட்டு ஹிரண்யகசிபு இப்படி காட்டதும் குழந்தை என்ன பண்ணினாள்? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்யமாத்மநிவேதனம் இதி பும்சார்ப்பிதா விஷ்ணு பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியதே பகவத்யர்த்தா தன்மன்யேதீதமுத்தமம். அப்பா, எந்த பாடம் உத்தமமான பாடம் தெரியுமா? 9 விதமான பக்தியிலே ஏதாவது ஒரு பக்தியை கை கொள்ளணும், ஜென்மா கரையேறும். பகவானுடைய கல்யாண குணகணங்களை மகான்களிடத்துல சிரவணம் பண்றது ஒரு கிரமம், அல்லது பகவன் நாமாவே உறக்க கத்துவது ஒரு மார்க்கம், அல்லது பகவானே ஸ்மரிக்கணும், அல்லது அவனுடைய சரண சேவை பண்ணணும். சரண சேவைன்னா என்ன? பாதோஸ்ய விஸ்வாபூதானி, உலகங்கள்லாம் அவனுடைய கால்கள், தேச சேவை பண்ணி சர்வ ஜனங்களுக்கும் ஹிதத்தை பண்ணணும். அல்லது வந்தனம் நமஸ்காரம் பண்ணணும், அக்ரூரை போல வர்மண சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணணும். அல்லது தாஸ்ய பக்தி பண்ணணும், எதை பண்ணினாலும் அவனுக்குன்னு சொல்லி. எப்படி வேலைக்காரன் பசுவை குளிப்பாட்டி மேய்ச்சி கறந்து பாலை கொண்டு கொடுத்து விடுவனோ எஜமான இடத்துல, அது மாதிரி எது பண்ணினாலும் அவனுக்குன்னு சொல்லணும். அல்லது பகவானை சகாவாய் மித்திரனாய் அர்ஜுனனை போல சகாவாக நினைக்கணும். அல்லது மகாபலியை போல தன்னையே அர்ப்பணம் பண்ணி பண்ணணும், தன்னையும் தன்னுடைய ராஜ்யம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணது போல. இப்படி 9 விதமான பக்தியிலே ஏதாவது ஒரு விதமான பக்தியை கை கொள்ளணும்னு சொன்ன உடனே பரம கோபம் வந்து குருபுத்திராளை பார்த்து ஹிரண்யகசிபு, நீங்களே இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லி அதட்டினான். உடனே குருபுத்திராள், நமத் பிரணீதம் ந பரப்ரணீதம் சுதோ வதத்யேஷதவேந்திர சத்ரோ நைசர்கிகீயம் மதிரஸ்ய ராஜன்னே நியச்சமன்யும் கததாஸ்மமா. இது நாங்களும் சொல்லிக் கொடுக்கல, விஷ்ணுவை சேர்ந்தவர்களும் சொல்லிக் கொடுக்கல, ஜென்மாந்திரியமான வாசனை குழந்தைக்குன்னாள். உடனே குழந்தையை பார்த்து ஹிரண்யகசிபு அதட்டினான். உனக்கு யார் அப்படியானா இதை சொன்னால் இது மாதிரி என்னமா உனக்கு இந்த அமங்கலமான பக்தி வந்ததுன்னு கேட்டாள். அப்பொழுது குழந்தை அப்பாவை பார்த்து, அப்பா, என் பிரபு நடத்துல
பக்தி வரணுமேயானா வேறு எது பண்ணினாலும் வராது. மகான்களுடைய சரணத்தில் போய் விழுந்தா தான் வரும் நாள். மகீயசாம் பாதரஜாபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவர்ணீதயா. மகான்கள் பகவானே நம்பி அகோராத்திரம் ஹிருதய கமலத்திலே சர்வேஸ்வரனே, ரங்கநாதனே, வரதராஜனே, வைகுண்டபதியே, லட்சுமிநாதனே உபாசிக்கிறாளே அந்த மகான்களுடைய சரணத்தில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவ சரண தூளி தலையில பட்டா இந்த பக்தி வரும் நாள். உடனே பரம கோபம் வந்துடுத்து ஹிரண்யகசிபுக்கு. இது பர்யந்தம் பகவான் உபாசிக்கணும்னே இப்போ பாகவதன் உபாசிக்கணும்னு சொல்றையான்னு தன்னுடைய மடியில் இருந்த குழந்தையை தூக்கி எறிஞ்சான். எறிஞ்ச உடனே பூமிதேவி வந்து வாங்கி பிரகலாதனை கீழே வச்சு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டாள்னு புராணாந்தரங்களில் சொன்னாள். ஏன்னாள் பிரகலாதம் மேலே விழுந்தால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோன்னு பயந்தாளாம். எத்தனையோ பிரகாரமாய் குழந்தையை கொல்லணும்னு பார்த்தான், கொல்லவே முடியலே. விஷத்தை அன்னத்தில் போட்டு பிரகலாதனுக்கு கொடுத்து கொல்லணும்னு தன் பத்னியான கயாதுவை கூட்டு ஹிரண்யகசிபு சொன்னான். அவள் பதிவிரத்தையே பர்த்தா இது சொன்னாலும் கேட்கிறவள். நான் பெத்த குழந்தையை என்னமா கொல்லுவேன்னாள். நீ பதிவிரத்தையா இருந்தால் கொல்லணும்னு விட்டாள். உடனே ஒரு குடம் விஷத்தை கொடுத்து அன்னத்தில் கலந்து போடுன்னு விட்டான். அன்னத்தில் விஷத்தை கலக்கிறாள். விஷ ஜுவாலையினாலே இவள் கீழே விழுந்தாள். குழந்தைய போய் வாசலில் விளையாடின்னு இருந்த குழந்தைய இலையில் உட்காத்தி வச்சு இந்த விஷான்னத்தை எடுத்து போடுற போது அழுதாள். குழந்தை காட்டாள். ஏன் அம்மா அழறேன்னாள். அன்னத்தை பாருன்னாள். நீளம் பாஞ்சிருக்கே அம்மா, ஏன் இப்படின்னாள். விஷத்தை கலந்திருக்காளப்பா, நான் இதை போட்டு உன்னை கொல்லணுமா, நான் பதிவிரத்தை என்ன பண்ணுவேன்னாள். அம்மா என் பந்தில் 6 இருக்காள் தெரியுமான்னாள். அனுகூலே ஹரௌபத்யம் விஷம் ஸ்யான் மம சூரதே அனுகூலே ஜகன்னாதே விஷம் பத்யம் பவேன் மம. என் பங்குல சர்வேஸ்வரன் நாராயணன் இருக்கான். தாயான பதிவிரத்தை நீங்க போடுறே, எனக்கு என்ன கவலைன்னு விட்டாள்னு புராணாந்தரத்தில் இதை விஸ்தாரமாக சொல்லியிருக்காள். இப்படி ஹிரண்யகசிபு பல பிரகாரமாய் குழந்தையை பார்த்து அதட்டின பொழுது குருபுத்திராள் பார்த்தாள். இந்த குழந்தையே இவனால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள். இந்த விஷான்னத்தை குழந்தை சாப்பிட்டான். அத்தனையும் சாப்பிட்ட உடனே குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுத்தோன்னு அம்மா போய் பக்கத்தில் போய் அப்பா ஏதாவது சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாள். அம்மா ரொம்ப நன்றாக இருக்குது, மறுபடியும் விஷான்னம் போடுங்கன்னு சொன்னாள். உடனே ஓடினாள் ஹிரண்யகசிபுனிடத்துல. விஷான்னம் சாப்பிட்ட குழந்தையே பிரபு ரட்சிச்சு விட்டானே, அப்படி ஒரு சர்வேஸ்வரன் இருக்கும் பட்சத்திலே நீங்கள் நாம் நம்ம தேசம் எல்லாருமே ஹரிபஜனம் பண்ணலாமே என்று சொன்னாள். ஒன்னையும் கெடுத்து விட்டானா அந்த துஷ்டன்னு சொல்லி சபையில் அழிச்சுன்னு வந்து அதட்டினான் குழந்தையே. எத்தனையோ பிரகாரமாக குழந்தையை ஹிம்சை பண்ணினான். ஹிம்சை பண்ண முடியல. அப்பொழுது குருபுத்திராள் சொன்னாள், குழந்தைய கொஞ்ச நாளைக்கு வித்யாசாலைக்குள்ளேயே வாருணமான பாச கயத்தை போட்டு கட்டி வச்சிருப்போம். எங்கள் அப்பா சுக்கராச்சாரி வந்த பிறகு குழந்தைக்கு ஏதாவது ரட்சாபந்தனம் பண்ணுவோம், குழந்தைக்கு ஏதாவது பூத பாதையாக இருக்கலாம்னு சொன்னாள். அதே பிரகாரமாய் ஊர் குழந்தைகளோட பிரகலாதனை உள்ளே வச்சு விட்டாள். ஸ்கூல் கதவெல்லாம் சாத்தி விட்டாள். பிரகலாதனுக்கு ஏகாந்தமான சமயம் கிடைச்சிது. 10,000கணக்கான குழந்தைகளை கூப்பிட்டு சர்வேஸ்வரனை ஆராதிக்கணும். 5வது வயசு நமக்கு எல்லோருக்கும் ஹரிபஜனம் பண்ணுங்கோ நாளாம். கௌமார ஆச்சரேத் ப்ராஜ்ஞஹ தர்மான் பாகவதானிஹ துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபி அத்ருவமர்த்ததம். நல்ல சரியான சமயம், மனுஷ ஜென்மா கிடைப்பது அருது. 5வது வயசு, ஒரு விதமான குடும்ப கவலை இல்லை, எல்லாரும் ஹரிபஜனம் பண்ணுங்கோ கத்துங்கோன்னு சொன்னாள். அதோடு கூட ஒரு மனிதனுக்கு 100 வயது கிடைச்சால் அதில் 50 வயது தூக்கத்தில் போயிடுறது, மீதம் 50 வயசு, அதில் 20 வயசு பால்யம், 20 வயசு யௌவனம், 10 வயசு வார்த்தக்கியம். 100 வயசு கிடைச்சா 50 வயசு தான் ஒருத்தனுக்குன்னா 25 வயசு தூக்கத்துக்கு போயிடுறது, மறுபடியும் கணக்கு குறையிறது. ஆகையினாலே நல்ல சமயம், எல்லாரும் ஹரிபஜனம் பண்ணுவோன்னு சொன்னாள். அத்தனை குழந்தைகளும் பிரகலாதா நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயம், ஆனால் குடும்ப பாரம் வந்து மேஜர் ஆகி குடும்ப காரியங்கள் பொறுப்பு வந்த பிறகு ஹரிபஜனம் பண்ணுறோமேன்னாள். அப்பா குடும்ப காரியத்தில் ஈடுபட ஆரம்பிச்சுட்டான், சுவாமியை பஜிக்க ஒரு நிமிஷம் கூட கிடைக்காது, ஹரிபஜனம் பண்ண முடியுமா, பகவத்குணம் கேட்க முடியுமான்னாள். ஆகினால நல்ல சரியான சமயம், 5வது வயசு ஹரிபஜனம் பண்ணுங்கோன்னாள். உடனே குழந்தைகள் ஏதாவது ஒரு உத்தியோகமாகி மாதம் ஏதாவது சம்பளம் வர முடியாத கதி கிடைச்ச பிறகு ஹரிபஜனம் பண்ணுவோமே, இப்போவே பஜனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா
பாகவதன் சொல்லி பதவி கிடைக்காம போயிட்டா என்ன பண்றதுன்னாள். உடனே பிரகலாத சுவாமி வத சொன்னாள். அப்பா பணங்காசி சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அர்த்தத்தில் மனசு ஈடுபட ஆரம்பிச்சுடுத்தையானா பகவானை பஜிக்க ஒரு நிமிஷம் கூட அவகாசமே கிடைக்காதாக்கம். கோன்வர்த்த திருஷ்ணாம் விஸ்ருஜேதி பிராணேப்யோபியீப்சிதः யம் க்ரீணாத்ய சுபிப் பிரேஷ்டைः தஸ்கரஹ சேவகோ வணிகி. உயிருக்கு மேல பணத்துல ஆசைன்னாள். திருடனை பார்த்துக்கோன்னாள். ஒரு குழந்தைய கொண்டு போறான் சங்கிலிக்காக. அவனுக்கு தெரியும் எப்படியாவது நம்ம பிடிச்சோட போறாள்னு. என்னமோ இன்னைக்கு அந்த சங்கிலியில ஒரு புடி 2 புடி வித்து வீட்டுக்கு வாங்கினதானேன்னு நினைக்கிறான். சேவகன் பட்டாளத்துல போய் சேர்றாள். உயிர் போனா கூட நம்ம குடும்பத்துக்கு உபகாரம் வரும்னு நினைக்கிறான். அதே மாதிரி வியாபாரிகள் விரும்பின தேசாத்தேசம் அலையிறான். இப்படி அலையிலே கஷ்டங்கள் வந்துட்டா சரீரத்துக்கு என்ன பண்ணுவேன்னா, என்னை இன்சூர் பண்ணியிருக்கேன், நான் போயிட்டாலும் பணம் வரும் குடும்பத்துக்குன்னு சொல்கிறாள். தான் போனால் கூட குடும்பத்துக்கு வரும்னு தஸ்கரஹா சேவகோ வணிக்கு அப்படி சொல்கிறாள்னார். ஆகையினாலே அர்த்தத்தில் ஆசை வந்த பிறகு பகவானை பஜிக்க முடியாது. ஒரு விதமான கவலை இல்லாத காலம் கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா. ஆகையினால ஹரிபஜனம் பண்ணுங்கோன்னாள். குழந்தைகளெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு பஜிப்பமேன்னாள். அப்பா கல்யாணம் ஆனவனுடைய கதி எப்படி ஆயிடும் தெரியுமா? கல்யாணம் பண்ணிண்டு வீடு வாசல் பொறுப்பெல்லாம் வந்து மாதா பிதாக்கள் கூட பிறந்தவள் குழந்தைகள் கல்யாணம் கார்த்தி மேல மேல கவலை. இவனுடைய கதியானது ஒரு குழவையானது கூட்ட கட்டிவிட்டு கடைசியில அந்த துவாரம் வழியாக உள்ள போற போது ஈர மண்ணை வாக்கில் எடுத்துட்டு போகும். உள்ள போன பிறகு அதுக்கு ஒரு துர்புத்தி தோணுமாம். நாம் உள்ள வந்தது போல நமக்கு வேண்டாதவனும் உள்ள வந்துட்டா என்ன பண்றதுன்னு அந்த ஈர மண்ணினால உள்ள உட்கார்ந்துன்னு அந்த வாசப்படியை அடைச்சிவிடும். அந்த துவாரத்தை அடைச்சா அப்புறம் கரணையினால தட்டினா கூட அதை தட்ட முடியாது. அங்கேயே 4 நாள் 5 நாள் கத்தி ஆகாரம் இல்லாம காத்து இல்லாம ஜீவனம் விடும். அது மாதிரி ஆம்டுறானே. கதம் பிரியாயா அனுகம்பிதாயா சங்கம் ரஹஸ்யம் ருச்சிராம்ஷ்ச மந்த்ராணி சுஹ்ருத்சு ச ஸ்நேஹசித சிசூனாம் கலாட்சராணாமனுரக்த சித்தா புத்ரான் ஸ்மரன்ஸ்தாः दुहित्रेण हृदय्या भ्रातॄन् स्वश्रीर्वापितरौ च दीनौ गृहान् मनोज्ञोरुपरिच्छदांश्च वृत्तिश्च कुल्याः पशुभृत्यवर्गानि त्यजेत कोशस्कृतिवेहमानाः कर्माणि लोभादवितृप्तकामाः औपस्थ्यजैह्यम् बहुमन्यमानः कथं विरज्येत दुरन्तमोहः. பத்னியை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பிறந்து அவளுடைய கல்யாணம் பிரசவம் வயதான மாதா பிதாக்களுடைய ரட்சணம் பிராதாக்களுக்கு உபகாரம் எத்தனையோ கவலை. இவனுடைய உத்தியோகத்திலே ஆபத்து பரம்பரையா வந்த கிரகத்திலே ஒரு பக்கம் இடியும் பசு வாங்கியிருப்பன் கண்மலமா போயிடும் வேலைக்காராள் வரமாட்டாள். இத்தனை கஷ்டங்கள்ல அகப்பட்டுண்ட வீட்டுக்குள்ளேருந்து இவனுக்கு வெளியில போக ஏது அவகாசம்னு கேட்டாள். தியஜேத கோஷஸ்கிருத்து இவ ஈகமானஹான்னாள். எப்படி கோஷஸ்கிருத்தான குழவி வெளியில போக முடியாம தன்னை பண்ணிடுதோ அப்படி பண்ணதா ஆயிடும்னாள். அப்படியானா கல்யாணம் வேண்டாமோன்னு குழந்தைகள் காட்டாள். பிரகலாத சுவாமி சொன்னாள், அப்படி நான் சொல்லலே. 5வது வயதிலேயே பகவத் பஜனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா கல்யாணம் பண்ணிட்ட பத்னி அனுகூலமாக வந்துவிடுவள். சகல காரியமும் அனுகூலமாக ஆயிடும். கவலையே இருக்காது. பகவத் பஜனம் பண்றதுக்கு ரொம்ப வசதியாக ஆயிடும் ஈஸ்வரானுகிரகத்தினாலேன்னு சொன்னாள். இதை கேட்ட அத்தனை குழந்தைகளும் ஹரிபஜனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாள். உடனே குருபுத்திராள் வந்து பார்த்தாள். இது பர்யந்தம் பிரகலாதன் பஜிச்சான். இப்போ 10000கணக்கான குழந்தைகளும் ஹரிபஜனம் பண்றதை பார்த்துவிட்டு ஓடிப்போய் சபையில போய் சொல்லிவிட்டான். எல்லாரையும் ஹரிபஜனம் பண்ண முடியா பண்ணிவிட்டான்னு. கோபத்தினால ஹிரண்யகசிபு 77000 பட்டர்களுடைய மத்தியிலே தான் அமர்ந்திருந்து பிரகலாதன சபைக்கு அழைச்சன் வந்து அதட்டினானாம். பட்டத்திரி காக்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து, பிதா சின்வன் பால பிரகரமகிலம் त्वत्स्तुतिपरं रुषान्धः प्राहैनम् कुलहतक कस्ते बलमिति बलं मे वैकुण्ठः तव च
ஜகதாஞ்சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோயமகதீதி. ஹே குருவாயூரப்பா, பிதாவான ஹிரண்யகசிபு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை ஹரிபஜனம் பண்ணும்படியா பண்ணின குழந்தைய கூப்பிட்டு, பிரகலாதனே சபையில அதட்டி, யாருடைய பலம் என் ஆஜ்ஞையை மூடி ஹரிபஜனம் பண்றேன்னு காட்ட பொழுது 5 வயசு குழந்தை பரமதீரனாய் பிதாவை பார்த்து, ஹே பிதா, எனக்கு யாரு பலம் தெரியுமா? பலமே வைகுண்டா, வைகுண்டாதிபதியான நாராயணன் எனக்கு மட்டுமல்ல, என்ன அதற்ற உங்களுக்கும் அவன்தான் பலம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சித்தி நிற்கும் பட்டர்களுக்கும் அவன்தான் பலம். அவர்களுக்கு மட்டுமல்ல, திரைலோக்கியம் மூலகத்துக்கும் அவன்தான் பலம்னு சொன்னாலாமே. சத்தியமானு காட்டாள். சுவாமி ஆமான்னாள். உடனே ஹிரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து, அந்த பகவான் எங்க இருக்கான்னு கேட்டான். நடுக இருக்கான். நான் குவாசௌ யதி சர்வத்ர கஸ்மாத் ஸ்தம்பேன திருஷ்யதே. நடுக இருக்கும் பட்சத்திலே ஏன் இந்த தூண்ல இல்லைன்னு, எதிரில் இருக்கும் ஒரு பெரிய தூண், ஒரே ரத்னத்துல பண்ணின பெரிய தூண், 50 பேர்கள் கட்டி அணைக்க முடியாத தூண். அந்த தூணை காட்டி, ஏன் இந்த தூண்ல கஸ்மாத் ஸ்தம்பே நான் காட்டான். அப்பொழுது பிரகலாத் சுவாமி திருஷ்யத்தே நாள், என் கண்ணுக்கு தெரிகிறாளேன்னு சகரதாளம் பஜன்னு கரகோஷம் பண்ணி தூண பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆனந்த கண்ணீரே பெருக விட்டாள். அப்பொழுதுதான் ஹிரண்யகசிபுக்கு பரம கோபம் வந்து, எங்க இத்தனை பேர்களுக்கும் தெரியாமே உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறானா, பொய்யாக சொல்லுகிறாய் என்று பெரிய சோட்டா கத்தி எடுத்து, இந்த கத்தியினாலே உன் தலையை வெட்டி கீழே வைக்கிறேன், தூண்ல தெரிகிற தெய்வம் மறுபடியும் தைச்சு உன்னை பிழைக்க பண்ண முடியுமான்னு கேட்டாள். என் பிரபுனால தைக்க முடியாதுன்னாள். ஏன் முடியாதுன்னு கேட்டாள். நீ வற்ற மட்டும் அவன் கை விட்டானடா தைக்கிறதுக்குன்னு கேட்டாள். சர்வேஸ்வரனான பிரபுனுடைய சரணத்தை பஜனம் பண்ற என் கழுத்துல உன் கத்தி படுவான்னு காட்டாள். ஏவம் விகத்தமானஸ்ய சிரக்காயாத்தராமிதே ஓபாயேத ஹரிஸ்த்வாத்ய யஸ்தே சரணமீப்சிதம் ஏவம் துருக்தைர்மூரத்தயம் ருஷா சுதம் மா பாகவதம் மகாசுரா கர்கம் பிரகிருஹ்யோத்பதிதோ வராசனாதி ஸ்தம்பம் ததாடாதி பலஸ்வமுஷ்டினா ததைவ தஸ்மின் நினதோதி பீஷணா பபூவயேன அண்டகடாகமஸ்புடதி யம்பைஸ்வதிஷ்யோபகதம் த்வஜாதயः சுத்வா ஸ்வதாமஹப்யயமங்கமேரே. இப்படி குழந்தையை மகாபாகவதனை மகாசுரனான ஹிரண்யகசிபு எத்தனையோ துர்வாக்கியங்கள்னால தூஷிச்சான். அதை எம்பாக்குனால சொல்ல மாட்டேன்னு விட்டாள். ஏவம் துருக்தைஹி முஹு அர்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரஹான்னாள். அதை நான் சொல்ல மாட்டேன்னு விட்டாள். உடனே கத்தி புடியோடு கூட தன் கையினாலே எந்த தூணில் தெரிகிறாள்னு பிரகலாதன் சொன்னானோ அந்த தூணை போய் ஹிரண்யகசிபு ஓங்கி ஒரு குத்து கொடுத்தான். குத்தி விட்டு இன்னண்ட வந்ததும் க்ஷணிக காலம் கழிச்சு 1000 பிரம்மாண்டம் வடித்தது போலே டாரனே ஒரு சப்தம் கேட்டுது. இந்த சப்தத்தை கேட்டு பிரம்மாதி கால்லாம் பிரம்மாண்டம் வெடித்து போய்விட்டதனே கலங்கினாள். அப்பொழுது ஹிரண்யகசிபுவும் அபூர்வமான இந்த சப்தத்தை கேட்டு கலங்கி 10 திக்கையும் பார்த்து தூணை பார்க்கிறான். சர்வேஸ்வரன் பக்தனான பிரகலாதனுக்காக தூணிலிருந்து வெளியில வராள். நிருசிம்ம ரூபியாய் சத்யம் விதாதும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன்னே ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். சர்வேஸ்வரன் தூணிலிருந்து கழுத்துக்கு மேலே சிங்கமாம், கழுத்துக்கு கீழே மானுஷமான சரீரமாம், லட்சக்கணக்கான கைகளாம், எல்லா கைகள்லையும் அசுராள் தேவர்கள் இத்தனை பேர்களுடைய ஆயுதங்களும் வரிசையாக தொங்குகிறதாம். சோட்டா கத்தி போன்ற நாக்காம், கண்ணிலிருந்து சுடல் விழுவது போல் ரத்தம் கலந்த ஜலம் விழுகிறதாம். குஹாத்வாரம் போன்ற வாக்காம், பெடரி மயிர்களாலே ஆகாசத்தில் இருக்கிற மேக மண்டலங்கள்லாம்
தூள் தூளாக கீழே விழுகிறதாம். நாதத்தை கேட்டு திக்கஜங்கள்லாம் அறுத்துக்கிண்டு ஓடுகிறதாம். அப்படிப்பட்ட நிருசிம்ம ரூபியாய் பக்தனான பிரகலாதனுடைய வாக்கை சத்தியமாக ஆக்குவதற்காக தூணிலிருந்து பகவான் வந்து குதிச்சதை கண்ட ஹிரண்யகசிபு, ஆஹாஹா, நான் கேட்ட வரனில் அகப்படாத மூர்த்தியாக வந்தவன் சர்வேஸ்வரன், மாயாவி, வைகுண்டநாதன், நாராயணன், ஹரிநானாம். பிராயணமேயம் ஹரிணோருமாயின வதஸ்மிருதோ நேன சமுத்யதேன கிம். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் என்ன வதம் பண்ணணும்னு வந்த பிறகு என்னால என்ன பண்ண முடியும்னு ஹிரண்யகசிபு கலங்கினான். அந்த கலக்கத்தோட பகவான எதிர்த்தான். எதிர்த்த உடனே ஒரு முகூர்த்தம் ஹிரண்யகசிபு நிருசிம்ம தேஜஸிலே இருக்கிற இடம் தெரியல. பிறகு வெளியில வந்தான். லட்சக்கணக்கான கைகளாலே கட்டி அள்ளி எடுத்தாள். அள்ளி எடுத்ததே கையிலிருந்து நழுவி கீழே குதிச்சுட்டான். ஆகாசத்திலே மேக மண்டலத்திலே மறைஞ்சின்றிருந்த தேவர்களெல்லாம் பகவானுடைய கையை விட்டு நழுவி விட்டானே, ஜகத்துக்கு ஆபத்து வந்துவிடுமோ, வைகுண்டத்திலே பகவான் இல்லாம பண்ணிவிடுவனோன்னு கவலைப்பட்டாள். ஆனா சுவாமி ஏன் நழுவ விட்டாள்னா, இந்த பக்தனான பிரகலாதன் பகல் 4 மணிக்கே திருஷ்யத்தை தெரியறான்னு விட்டாள். மகாப்பிரதோஷ காலத்தை எதிர்பார்த்து சற்று விளையாடி பிரதோஷ காலம் வந்ததே ஹிரண்ய கசிபுவே கைகள்னால இழுத்து தன்னுடைய தொடையில வைத்து சபா துவாரத்தில் உள்ள ஒரு கால் வெளியில் ஒரு காலை வைத்து தன் தொடையில அவனை வைத்து நகங்கள்னாலே அவனுடைய மார்பை பூரி ரத்தத்தை பானம் பண்ணி கழுத்துல மாலையாக போட்டுண்டாள். ஆகாசமும் இல்லை, பூமியும் இல்லை, தொடை வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, சபா துவாரம், மிருகமும் இல்லை, மனுஷனும் இல்லை, சிங்கம் உயிருள்ளதும் இல்லை, உயிரில்லாததும் இல்லை, நகம். இப்படி பகவான் ஹிரண்யகசிபுவே எப்படி கருடன் மூக்குனால மகாவிஷமான சர்ப்பத்தை குளறி கிழிப்பாளோ அது மாதிரி கிழிச்சு மாலையாக போட்டுண்டி ஹிரண்யகசிபு அமர்ந்த சிம்மாசனத்தில் ஏறி உட்கார்ந்து நின்றாள். பகவானுடைய கோபம் தனியில்லே. பிரம்மாதி தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணினாள். சுவாமியினுடைய கோபத்தை சாந்தமாக ஆக்க முடியலே. அப்பொழுது மகாலட்சுமி ஆகாசத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவளை கூப்பிட்டு, தேவர்களெல்லாம் அம்மா உங்க பர்த்தாவினுடைய கோபத்தை நீங்க தணிக்கணும்னாள். மகாலட்சுமி இம்மாதிரி பயங்கரமான ரூபத்தோட நான் கண்டதில்லை, கிட்ட போமாட்டேன், அதிருஷ்டாஸ்ருத பூர்வத்வாதி சா நோபேயாய சங்கிதா, கிட்ட போமாட்டேன்னு விட்டாள். உடனே பிரகலாதனை கூப்பிட்டு, உங்க அப்பாவால வந்த ஆபத்து நீதான் அதுக்கு பாத்தியப்பட்டிருக்க, அந்த கோபத்தை தணிக்கணும் நாள். பிரகலாதன் போய் பகவத் சரணத்தில் விழுந்தான். சுவாமி கட்டி அணைச்சி அனுகிரகம் பண்ணிவிட்டாள். சிங்கம் சத்ரு மிருகங்களுக்கு பயத்தை கொடுக்கும். தன் குஞ்சு வந்து வாக்கில் தலையை விட்டா கடிக்குமா, எப்படி அனுகிரகம் பண்ணுமோ அப்படி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ற தெய்வம் பிரகலாதன். ஆனந்த கண்ணீரை பெருக விட்டு 42 ஸ்லோகம் 240 ஹரிம்னே லட்சுமி நிசிம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணினாள். பிரம்மாதய சுரகணாஹ முனயோ சித்தாஹ சத்வைகதானமதயோ வசசாம் பிரவாஹைஹி நாராஜிதும் குருகுணைஹ அதுனாபி விப்ருஹ கிந்தோஷ்டுமர்ஹதி சமே ஹரிருக்ரஜாதே. சத்வகுண பிரதானாளான பிரம்மாதிகாலாம் ஸ்தோத்திரம் பண்ணி என் பிரபுவை சாந்தமாக ஆக்க முடியலையே, உக்ர ஜாதியான அசுர ஜாதியில் பிறந்த நான் எப்படி என் பிரபுனுடைய கோபத்தை தணிக்க முடியும்னாள். உடனே பிரகலாதனே சொல்றாள், என் பிரபுவே பணத்தினாலேயோ ரூபத்தினாலேயோ குலத்தினாலேயோ படிப்பினாலேயோ தேஜஸ்னாலேயோ பலத்தினாலேயோ ஆள்கட்டுனாலேயோ பதவியினாலேயோ வசப்படுத்த முடியாது. பக்தியா துதோஷ பகவான் கஜ யூதபாயா. பக்தி ஒண்ணுக்குதான் என் பிரபு வசப்படுவன். ஒரு கஜேந்திரன் ரூபத்திலையா, வித்தையிலையா, குலத்திலையா, பலத்திலையா, பதவியிலையா, எதுல வசத்தி? ஒன்னுலையும் வசத்தி இல்லை, பக்தியினால வசத்தி. ஓடி வல்லையா வைகுண்டத்திலிருந்து கஜேந்திரன் ரட்சிக்க
ஆகையினாலே என் பிரபு எனக்கும் அனுகிரகம் பண்ணுவன். ஒரு பிராமணன் சகல குணங்களும் நரம்பி இருந்தாலும் பகவத் சரணத்திலே பக்தி இல்லாமல் இருந்தா அவனுக்கு க்ஷேமம் கிடைக்காது. ஒரு சண்டாளன் சர்வேஸ்வரனே நம்பினானே ஆனா தன் குலத்தோட வைகுண்டம் போயிடுவன் நாள். விப்ராத்விஷட்குணயுதாதி அரவிந்தநாப பாதாரவிந்தயுகலம்பரிஷ்டம் மன்யே ததர்ப்பிதமனோவசனே ஹிதார்த்த பிராணம் புனாதி சகுலம் நது பூரிமானஹ என்று சொல்லி சர்வேஸ்வரனான தங்களை ஆராதிப்பது எதற்காக தெரியுமா? தங்களுக்காக இல்லை. தாங்கள் நித்திய திருப்தாள் பரிபூர்ணாள். உங்களுக்கு பூஜை ஹிஜே நைவேத்தியம் இன்னும் அபேட்சை இல்லை. உங்களுக்கு சொல்ப நிவேதனம் பண்ணினா, தங்களுக்கு சொல்ப சந்தனம் சாத்தினா, ஒரு பீதாம்பரத்தை சாத்தினா நித்தியம் பீதாம்பரம், நித்தியம் சந்தனம், நித்தியம் புஷ்பம், நித்தியம் பலம், க்ஷேமங்கள்லாம் வரும். எப்படி பிரதிபிம்பத்துக்குள்ள கண்ணாடிக்குள்ளே நம்ம முகம் நன்றாக இருக்கணும்னா பிம்பபூதமான நம்முடைய முகத்தில் அலங்காரம் பண்ணிண்டா பிரதிபிம்பத்துக்குள்ள அலங்காரங்கள் இருக்கோ, அது மாதிரி நீ பிம்பபூதன் சர்வேஸ்வரன் தங்களுக்கு பண்ணுவது பிரதிபிம்ப பூதாளான ஜீவராசிகளுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கும் நாள். நைவாத்மனः பிரபுரயம் நிஜலாபபூர்ணः மானம் ஜனாத விதுஷः கருணோ விரணீதே யத்யஜ்ஜனோ பகவதே விததீதமானம் தச்சாத்மனே பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி. இப்படி சொல்லி பகவானை பார்த்து நான் இந்த சிங்கரூப நிருசிம்ம ரூபத்தை பார்த்து பயப்படலே. சம்சார சக்கர கதனாத் கிரசதாம் பிரணீதா. சம்சார சமுத்திரத்தில் மறுபடியும் என்னை திரும்ப விட்டுவிடப்படாது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, மகான்களான மகர்ஷிகளெல்லாம் கூட ஜனங்கள் வர முடியாத நடுக்காட்டில் போய் அமர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் மௌனவிரதம் வர வச்சுள்ளாள். அவர்களெல்லாம் சுயநலக்காரர்கள். எனக்கு அப்படி இஷ்டமில்லை. தெருவுக்கு தெருவு தங்களை புரியாதவர்களை எல்லாம் அழைத்து தங்கள் மகிமையை வருஷிச்சு எல்லாரையும் வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வந்து துக்கத்திலிருந்து கரையத்தனம் நம் நாள் பிராயண தேவமுனயா ஸ்வவிமுக்தி காமாக மௌனம் சரந்தி விஜனேன பரார்த்த நிஷ்டாஹ நைதான் விஹாய கிருபணானி விமுமுட்சயேகஹ நான்யம் ததஸ்ய சரணம் பிரமதோனுபஷ்யே. சோஹம் பிரியஸ்ய சுஹ்ருதः பரதேவதாயாः லீலா கதாஸ்தவ நிருசிம்ம விரிஞ்ச கீதாः அஞ்சஸ்தி தர்ம்யனுகிருணன்னே குணவிப்ரமுக்தः துர்காணி தேபதயுகாலய ஹம்சசங்கः. பிரம்மாதிகாலாம் உங்க சரித்திரத்தை கானம் பண்ணியிருக்காள். அந்த சரித்திரத்தை மகான்களிடத்தில் கேட்டு சர்வ துக்கங்கள்ல நான் கரையேறி சகல க்ஷேமத்தையும் அடைய போறேன். அனுகிரகம் பண்ணணும். இந்திரியங்களெல்லாம் ஒரு இடத்துக்கு இழுக்கிறது. பகு பத்னீகனை ஒரு பத்னியும் ஒரு இடத்துக்கு வரணும்னு எப்படி நிர்பந்தம் பண்ணுவாளோ அப்படி நிர்பந்தம் பண்றது. அந்த இந்திரியங்களுடைய பலத்துக்கு நான் உட்படாமல் உங்க சரணபக்தியில் ஈடுபடும்படியாய் அனுகிரகம் பண்ணணும்னு 42 ஸ்லோகத்தாலே ஸ்தோத்திரம் பண்ணதே சுவாமி குளிர்ந்து போய், என் அப்பனே பிரகலாதா நீ வரன் கேளு தரேன்னு சொன்னாள். உடனே சுவாமியை பார்த்து கேட்டாள், நான் ஸ்தோத்திரம் பண்றது நீங்க வரன் கொடுக்கறதுன்னா அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? வியாபாரி மாதிரி ஆயிடுவேனே. ஆனா நீங்க சொல்லிவிட்டே ஒரு வரன் கொடுங்கோன்னாள். என்னன்னு நாள் வரன் கேட்கணுங்கிற ஆசை இல்லாத வரனை கொடுங்கோன்னாள். காமானாம் ஹ்ருத்ய சம்ரோஹம் பவதஸ்து விருணேவரம். இப்படி சொன்னாள். மறுபடியும் பார்த்தாள் பிரகலாதன். பகவான் சொல்லி கேட்காத போனா அபச்சாரமா போயிட போறதேன்னு எங்க அப்பா உங்களை ரொம்ப நிந்திச்சிருக்கான். அதுக்காவது பிராயஷ்சித்தம் உண்டு. தொத்பக்தே மயிச்சாகவான் உங்க சரணபக்தனான என்ன ரொம்ப தூஷிச்சிருக்கான். அதுக்கு பிராயஷ்சித்தம் இல்லை. அதனால எங்க அப்பா நரகம் போயிடாம வைகுண்டம் போகணும், அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாள். உடனே சுவாமி பார்த்தாள், அப்பா இது நான் கொடுக்க வேண்டிய வரன் இல்லையே. என்னைக்கு நீ உங்க அப்பாவுக்கு ஒரு பிள்ளையாக பாகவதன் பிறந்தாயோ அன்னைக்கே 3, 7, 21 தலைமுறை உங்க அப்பாவை சேர்த்து வைகுண்டத்துல ஆசனம் போட்டாச்சுன்னு சொன்னாள். த்ரிசப்தபிः பிதா பூதः பித்ருபிः சஹதே நகா யத்சாதோஸ்ய குலே ஜாதः பவான் வை குலபாவனः. கேட்டதே
பிரகலாத சுவாமி லட்சுமி நரசிம்மமா தரிசனம் கொடுக்கணும்னு கேட்க பகவான் லட்சுமி சமேதனாய் தரிசனம் கொடுத்தாள். இந்த சரித்திரத்தை பட்டத்திரி சொல்ற பொழுது அரே க்வாசௌ க்வாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாளோ திதிசுதः अतः पश्चात् विष्णो नहि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडयमा. எங்க அந்த ஹரி ஹரின்னு ஹிரண்யகசிபு காட்ட பொழுது நடுக இருக்கான்னு சொல்ல அந்த தூணில் இருக்கானான்னு கேட்க திருஷ்யத்தேன்னு குருவாயிரப்பா. பிரகலாதன் சொன்னதே சர்வேஸ்வரனான தாங்கள் ஹிரண்யகசிபு தூணை போய் குத்தினவுடனே தூணிலிருந்து வெளியில வந்த வைபவத்தை என்னால் உடனே சொல்ல முடியல, பிரம்மனிஷ்டால் தான் அதை சொல்ல முடியும். ஹே குருவாயிரப்பா, கருணக்கடலே, உலகன் அறந்தவனே, அப்படிப்பட்ட உன் மகிமையை என்னாலே நீ நிருசிம்ம ரூபியாக வந்ததை உடனே வர்ணிக்க முடியலேன்னு. அத பஷாத் விஷ்ணு நகிவதிதும் ஈஷோஸ்மி சஹசா கிருபாத்மன் விஸ்வாத்மன் பவனபுரவாசின் மிருடயமாம்னு காலில் போய் விழுந்துட்டாள். ஒரு முகூர்த்தம் கழிச்சு தான் நரசிம்மாவதார சரித்திரத்தை பட்டத்திரி குருவாயூரப்பன் சந்நிதியில் போய் வர்ணிச்சாள். இப்படி சர்வேஸ்வரன் லட்சுமி சிவமாக தரிசனம் கொடுத்தாள்ங்கிற சரித்திரத்தை நாரதர் தர்மபுத்திரருக்கு சொன்னதே தர்மபுத்திரர் கண்ணால் ஜலம் விட்டாள். இப்படி பிரகலாதனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணாலே எனக்கு பண்ணலையேன்னு 1.5 மணி பிரகலாதனுக்கு நரசிம்மாவதாரம் இது கிடைச்சுட்டே தனக்கு கிடைக்கலையேன்னாள். உடனே பார்த்தாள், நீ கண்ணால் ஜலம் விடுறது எப்படி இருக்கு தெரியுமான்னாள். உப்பு பொதி ஏத்திண்டு ஒரு வண்டிக்காரன், வெத்தலை பொதி ஏத்திண்டு ஒரு வண்டிக்காரன் 2 பேருமா நதியில் ஏறி கரையில் ஏறுற பொழுது 2 வண்டியும் கொடைசாஞ்சு கொடுத்து, வெத்தலை பொதி காரணம் ஜலத்திலேருந்து தூக்கி தூக்கி வண்டியில் வைக்கிறான் அழுதுண்டே. உப்பு பொதி காரணம் கண்ணால் ஜலம் விட்டு ஜலத்தில் விழுந்த மூட்டையை தூக்குறான். உப்பு பொதிக்காரனுக்கு ஜலத்தில் விழுந்த மூட்டையை தூக்கினா ஜலமும் ஷாக்குன்னு தான் வரும். வெத்தலை பொதிக்காரனுக்கு ஒரு கவளிக்கு 2 அணா கூட ஜலத்தில் முக்கி எடுத்தா. வெத்தலை வியாபாரி அழறா போல இருக்கு, நீ அழறதுன்னாள். 125 வருஷம் கோபாலன் அவதாரம் பண்ணி பூமியில வாசம், 100 வருஷம் உங்க காத்துல இருந்திருக்காள். 1.5 மணி பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்ததுல உனக்கு இத்தனை அண்ணமான்னு காட்டாள். யூயம் ரிலோகே பதபூரி பாகாஹ லோகம் புனானா முனயோபியாந்தி ஏஷாம் கிருஹானே ஆவசதீதி சாட்சாதி ஊடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். மகான்களான மகர்ஷிகளெல்லாம் தர்மபுத்திரா உங்க ஆத்து வாசல்ல நித்தியம் வந்து காத்துட்டு இருக்காள். லோகம் புனானாக முனையோபியாந்தி, எதற்காக உங்க ஆத்துக்கு வராள்? ஏஷாம் கிருஹானு ஆவசதீதி சாட்சாத் ஊடம் பரம் பிரம்ம மனுஷ்யலிங்கம். சாட்சாத்து பரமாத்மா வைகுண்டநாதன் பரிபூர்ணமான ஸ்வரூபத்தோட கிருஷ்ணாக்கியம் பரம் பிரம்மான்னு கோபாலன் உங்க ஆத்துல இருக்காள்னு மகர்ஷிகள் நித்தியம் வராள். 100 வருஷம் உங்க குடும்பத்துக்கு தரிசனம். அந்த பிரபு 1.5 மணி தானே பிரகலாதனுக்கு தரிசனம் கொடுத்தான்னாள். உடனே தர்மபுத்திராதிகள்லாம் எழுந்திருந்து கோபாலனை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி இந்த சர்வேஸ்வரன் தான் லட்சுமி சிம்மமா வந்தவன்னு தெரிஞ்சு மகாபாகியத்தை அடைஞ்சாள். விபயாய ஜனா ஸ்மரந்தின்னாள். லட்சுமி சிம்ம சரித்திரத்தை பக்தர்கள் காதால கேட்டாலும் ஸ்மரிச்சாலும் குடும்பத்தில் உள்ள பயங்கள்லாம் நீங்கி விடுமாம், அஷ்டைஸ்வரியம் உண்டாகும், சத்ரு பயங்கள்லாம் விலகும். அப்படிப்பட்ட சரித்திரத்தை பிரம்மனிஷ்டாள் நாரத சுவாமி தர்மபுத்திரருக்கு சொன்னதே சுகாச்சாரியாள் பரீட்சி சக்கரவர்த்திக்கு அனுகிரகம் பண்ணினாள். இப்படி சர்வேஸ்வரன் அவரவர்களுடைய ஜென்மாந்தரியமான கர்மாவுக்கு தகுந்தபடி அப்படி அவதாரம் பண்ணி அனுகிரகம் பண்றான். அவனுடைய பரிபூர்ணமான கருணையை பகவத்குண சிரவணத்தினால்தான் அறியலாம்னு சொல்லி இப்படி அனுகிரகம் பண்ணினாள். இந்த சரித்திரம் சொன்னவாள் காட்டவாள் சொல்லும்படியா பண்ணினவாள் எல்லோருக்கும் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு சகல பாக்கியமும் உண்டாகும்னு பிரம்மனிஷ்டாள் அனுகிரகிச்ச பிரகாரம் பக்தாளுக்கு மனசில் இருக்கிற கவலையெல்லாம் நீங்கி தேசத்துக்கு சகல க்ஷேமத்தையும் லட்சுமி நரசிம்மம் அளித்து சகல பாக்கியத்தையும் கொடுக்கும்படியா சர்வேஸ்வரனை பிரார்த்திக்கிறேன். இதற்கு மேலே மகா புண்ணிய சரித்திரம், கஜேந்திரமோட்ச சரித்திரம், அமிர்த மதனம், லட்சுமி விவாகம், லட்சுமிய பகவான் விவாகம் என்ற சரித்திரத்தை சிரவணம் பண்ணினா அஷ்டைஸ்வரியம் உண்டாகும், சகல பாக்கியங்கள்லாம் உண்டாகும். வாமன சரித்திரம், திரிவிக்ரம சரித்திரம், விஸ்வரூப தரிசனம் முதலிய புண்ணிய சரித்திரங்கள்லாம் மேல பிரம்மனிஷ்டாள் வர்ணிக்க போறாள்.
அந்த சரித்திர சிரவணத்தினாலே சகல பாக்கியங்களும் உண்டாகும். ஐகிரி நந்தினி நந்திதமேதினி விஸ்வவிநாதினி நந்தினுதே गिरिवरविंदविरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हे शिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवन पोषिणि शंकरतोषिणि किल्पिषपोषिणि घोषरते धनुजनि रोषिणि धितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते मयि कुरु मङ्गलमम्बुजवासिनि मङ्गलदायिनि मञ्जुगते मतिमलहारिणि मञ्जुलभाषिणि मन्मथतादविनादरते मुनिजनपालिनि महुतिकमालिनि सद्गुणवर्षिणि साधुनुते जय जय हे मधुसूदन मोहिनि मोदविधायिनि वेदनुते कुन्दसुम बृन्दसम मन्दसितास्यम् नन्दकुल नन्दभरतुन्दलन कन्दम् पूतनिज गीतलवधूतदुरितम् वातपुरनाथमिममातनुहृदाब्जे नीलधर जालधर बालहरिरम्यम् लोलधर शिलयुत बालजनलीलम् जालनति शीलमपि पालयितु कामम् वातपुरनाथमिममातनुहृदाब्जे 70 வருஷங்களுக்கு முன்பு வாக்வாதினி உபாசகாள் மகாமகோபாத்தியாயாள் குருவாயூரப்பனுடைய சன்னிதியில போய் தன்னை மறந்து வாதபுரநாதாஷ்டகம்னு 8 ஸ்லோகம் பண்ணி கண்ணால ஜலத்தை கொட்டினாள். பக்கத்தில் இருந்த சிஷ்யர் அதை எழுதி வைத்தார். இல்லாத போனா அந்த ஸ்லோகம் நமக்கு கிடைச்சிருக்காது. குருவாயூரப்பன் சன்னிதியில போய் குருவாயூரப்பான்னு கத்தாமே தன் ஆத்மாவத்து கத்தி என் அப்பனிடத்துல வந்துட்டே அவனை அள்ளி வாரி உள்ள எடுத்துக்கோ. அவன் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? ஜாலமாய் கபட்டமாய் கும்பிடு போட்டா கூட அந்த குடும்பத்தை மறக்க மாட்டான். ஜாலனதி ஷீலமபி பாலயிது காமம் வாதபுரநாதமிமமாதனுஹ்ருதப்ஜே गोपिका जीवनस्मरणं श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः. ஸ்ரீமத் பாகவதம் நாராயணேயம் பிரகலாத சரித்திரம் தொடர் நிகழ்ச்சியின் 4ஆம் பகுதி கேட்டீர்கள். வழங்கியவர் சேங்காலிபுரம்